சித்துமா, உன்னதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்களே, நீ எப்படி வெளியே வந்த? அது நேத்து தங்கம். இன்னைக்கு காலையிலே ஆளா மாமா ஜாமீன் வாங்கிட்டேன். மாமா பார்த்தோன்னே சந்தோஷம் வேறேன்னு தெரியும். அதனாலதான் பெயில் வாங்கின கையோட உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன மாமா பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்கு? ஏன்டா இந்த மாமா வந்து உனக்கு பிடிக்கலையா? காலேஜ்ல வந்து இப்படி பேசுற வேலை வச்சுக்காத. சீக்கிரம் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. நான் இப்படி இங்க நின்னு பேசிட்டு இருக்கறத யாராவது பாத்துருவாங்க. சரி சரி, இனிமே அப்படி நான் பேசல. ஆனா உனக்காக ஆசையா ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை மட்டும் உன்ட்ட காட்டிட்டு போயிடுறேன். ஒரு நிமிஷம் இதை பாரேன். பாரேன். என்ன சித்துமா, உன் கை இப்படி நடுங்குது? அப்படி அந்த வீடியோல என்ன இருக்கு? எங்க பாப்போம். அவ்வளோ தெளிவு. இப்ப லாக் பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த வீடியோவை எடுத்துட்டு வந்ததே நான் தான். அப்ப நான் அதை பார்க்காம இருந்திருப்பேன். ஏய் சித்துமா, இப்படி அழுதுகிட்டு இருக்கிறத யாரா பார்த்தா நான் தான் அவனை ஏதோ பண்ணிட்டேன்னு நினைச்சுப்பாங்க. நீ இவ்ளோ கேடு கெட்டவனா இருப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சு. இதுக்காக தான் இப்ப இங்க வந்தியா? பின்ன உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தா பொம்பளைங்க நீங்க அடிச்சு வெளியில துரத்துவீங்க. சரி போனா போதுன்னு உன் கழுத்தை தாலி கட்டலான்னு பார்த்தா போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறீங்க. ஏண்டி நீங்களே இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் நான் அமைதியா இருந்தா நல்லாவா இருக்கும்? அதான் இப்படி ஒரு பிளான போட்டேன். ஏய், இப்ப நான் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணேன்னு வையே, இந்த வீடியோ ஊர் ஃபுல்லா பரவிடும். ப்ளீஸ் நான் படிக்கணும். சித்துமா, எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா சித்துமா? சரி, நான் இப்ப வந்த விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதும் உன் இன்ஸ்டியூட் வெளியில இருக்கு பாத்தியா ரோடு, அந்த ரோட்ல நேரா போயிட்டு லாஸ்ட்ல லெஃப்ட் திரும்பினு வச்சுக்கோயேன், அங்கதான் மாமாவோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நீ அங்க வந்துரு. அந்த வீடியோ ஆன்லைன்ல லீக் ஆகாம இருக்கணும்னா நீ வந்துதான் ஆகணும். சித்துமா, நீ மனசுல என்ன நினைக்கிற எனக்கு புரியுது. இவ எதுக்கு நம்மள கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்றான் தானே? வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம வாழ்க்கையோட எதிர்காலத்தை பத்தி பேசி முடிவு பண்ணிக்கலாம்ல. ஏன்னா இதுக்கப்புறம் இது ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு போனேன்னு நினைக்கிறேன். சித்துமா, அப்புறம் என்னடா அவன் தனியா கூப்பிடானே, கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அங்க வச்சு நம்ம கிட்ட ஏதாவது தப்பா நடந்து பண்ணலாம் நினைச்சுக்காத. உன் கதிர் மாமா ஒண்ணு அந்த அளவுக்கு கேடு கட்டவன்லாம் இல்ல. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? ஐ லவ் யூ. ப்ளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் வீடியோ மட்டும் டெலீட் பண்ணிடு. ப்ளீஸ் சித்துமா, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி செஞ்சா நானே அந்த வீடியோ டெலீட் பண்ணிடுவேன். அதெல்லாம் விட்டுட்டு உங்க நொண்ணனுக்கு போன் பண்றேன், உங்க அப்பனுக்கு போன் பண்றேன், அப்புறம் கூடவே சுத்திட்டு இருக்குமே ஒரு ஜந்து, இந்து அவகிட்ட சொல்றேன்னு ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த 5வது நிமிஷம் அந்த வீடியோ இன்டர்நெட்ல அப்லோட் ஆயிடும். படிச்ச பொண்ணு ஒரு தடவை அப்லோட் ஆயிடுச்சுன்னா அதை யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது. அதனால பெரிய ஐஏஎஸ் மொழிலாம் வச்சு புத்திசாலித்தனமா பண்றேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்காத. கதிர், கதிர் ப்ளீஸ், நான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ கால்ல விழுறதா இருந்தா அது உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான், இப்ப தேவையில்ல. நீ கேக்குற மாதிரி அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணுனா நீ என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரணும். நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஓ கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன்.
போதுமா? ப்ளீஸ் கதிர், ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாத கதிர், ப்ளீஸ் வேண்டாம். இப்படி ஏய் பண்ணாத கதிர். இதுக்கப்புறம் இங்க வச்சு எதையும் பேசிக்க வேணாம். எதுனாலும் நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வா, அங்க வச்சு எல்லாத்தையும் விலாவரியா பேசிக்கிருவோம். நீ வந்து வெளியில காட்டிக்கிறாத. ஆ? ஆ. ஆ. அப்புறம் சித்துமா, கிளாஸ் முடிஞ்ச 10வது நிமிஷத்துல நீ என் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற. அப்படி வரலன்னு வச்சுக்கோயேன், 11வது நிமிஷம் உன் வீடியோ வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆயிடும். அப்ப கெஸ்ட் ஹவுஸ்ல பார்க்கலாமா? ஜெயந்தி இங்க வாடி. என்ன மாத்திரன்னா தெரியல. ஏய் வாடி வாடின்றல. என்னங்க என்னது இது? மாத்திரை மறைச்சுதானே வச்சிருந்த, எப்படி இவர் கண்ணில் பட்டுச்சு? ஏய் உன்னை தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னது இது? என்ன மாத்திரம் இது? என்னடி இது? ஆ? என்னது? அன்னைக்கு என் கருப்ப பையில அடிபட்டுச்சுல, அதுக்காக கொடுத்த மாத்திரைங்க. ஏய் நான் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தர மாட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எப்படி இந்த டேப்லெட் வீட்டுக்கு வந்துச்சு? ஆ? உனக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு சொல்லுடி. அத்த உங்க மாத்திரை வாங்குறதுக்கு பணம் ஏதாவது கொடுத்தீங்களா? ஆ? இல்ல மாப்ள, நான் எதுவும் கொடுக்கல. என்கிட்ட எது பணம்? அப்போ யாருக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாத்திரையை வாங்கின? ஆ? சொல்லுடி, யாருக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாத்திரையை வாங்கின?